ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த கருப்பு உளுந்து வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு குடுங்க. இந்த கருப்பு உளுந்து லட்டு வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. வீட்ல இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே செஞ்சு குடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கருப்பு உளுந்துல வந்து அவ்ளோ சத்துக்கள் இருக்குங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து வேணும்னா மறக்காம நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அப்படி இல்லன்னா நீங்க கூகுள் கிட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனல முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. நான் வந்து வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து, முழு உளுந்தாவும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேங்கன்னா, உடைச்ச உளுந்து இருக்கு இல்லைங்களா? கருப்பு உளுந்துலயே உடைச்ச கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா? அத தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து, வாணல்ல நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நல்லா கம கமன்னு ஒரு சூப்பரான வாசனை வருங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்க வீட்ல யாராவது மாசமா இருக்காங்க பெண்கள் அப்படின்னா, கண்டிப்பா எங்களுக்கு இது செஞ்சு குடுங்க. இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இடுப்பு வலி அதிகமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ற எல்லா லேடீஸுமே கண்டிப்பா கருப்புளுந்த தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. அதுலருந்து நீங்க கண்டிப்பா விடுபட்டு வந்துரலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கருப்புளுந்து லட்டு. இந்த கருப்புளுந்துல வந்து லட்டு தான் செய்யணும் அப்படின்னீங்க. கருப்புளுந்து வந்து கஞ்சா வச்சு குடிக்கலாம். இல்ல சூப் மாரி வச்சு செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்திங்க. இதுல வந்து நம்ம குழம்பு மாரி கூட பருப்பு சாதம் மாரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவும் நல்லாருக்கும். அப்படி இல்லன்னா, சாதமா கூட செஞ்சு சாப்பிடலாங்க. ஏதோ ஒரு முறையில கருப்புலருந்து கண்டிப்பா வாரத்துல ஒரு 2, 3 தடவையாவது எடுத்துட்டு வாங்க. இடுப்பு வலி, கை, கால் வலின்னு ரொம்ப பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு சிறப்பான ஒரு சொல்யூஷனா இருக்கும் இந்த கருப்புளுந்து. இப்ப பாருங்க நல்லாவே மனம் கமகமன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடெல்லாம் ஆறணும். கை பொறுக்கிற சூடெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நல்லாவே சூடு நல்லா ஆறணும். இந்த வானல் சூட்லயே கொஞ்சம் லைட்டா இந்த மாரி வறுத்து விட்டுறலாம். நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு பாருங்க. நல்லா தெரியுது பாருங்க. நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்ப நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல ஃபுல்லும் நம்ம சேர்த்துட்டோங்க. முழு உளுந்து சேர்த்துக்கலாங்க. ஆனா வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம அரை உளுந்து உடைச்ச உளுந்து இருக்கு இல்லைங்களா? அதுதான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்ப இத 3த்தையும் நம்ம நல்லா மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. பவுடர் மாரி அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப பாருங்க நல்லா நைஸா அரைச்சு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இத நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். எல்லா பவுடரையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம வந்து இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம். குழிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா? அதில 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லாத பட்சத்தில நீங்க வெள்ள சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்படி அதுவும் இல்லன்னா, நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்படின்னா கருப்பட்டி சேர்த்து கூட செய்யலாங்க. எது சேர்த்து செஞ்சாலுமே ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அத நீங்க சேர்த்துக்கோங்க. இனிப்பு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ப சேர்த்துற அளவு கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த சர்க்கரை சேர்த்துனதுக்கு அப்புறமா, நம்ம ஃபுல்லா மாவும், சர்க்கரையும் நல்லா ஒண்ணா வர மாரி ஃபுல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நடுவுல கொஞ்சமா குழி பண்ணிட்டு, நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா? அதுல இந்த சின்ன குழிக்கரண்டிலே 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில நெய் கூட நீங்க ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் ஊத்திட்டு, மாவு எல்லாம் அந்த எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுறலாங்க. அப்பதான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
நம்ம சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருந்தீங்களா, அதனால சின்ன குழிக்கரண்டியா 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சேர்த்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு கூட குறை இருந்தா பார்த்து நீங்க சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லன்னா நீங்க நெய் கூட விட்டு சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸ்கூல் போற குழந்தைங்களுக்குலாம் டக்குன்னு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு குடுக்கணும், இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு குடுக்கணும்னா, கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம ரெடிமேடா உளுந்து வந்து எல்லாம் சும்மா இருக்கிற டைம்ல நல்லா வறுத்துட்டு பவுடர் மாரி செஞ்சு வச்சுட்டோம்னா, நம்ம வேணுன்றப்ப இந்த மாரி எண்ணெய் விட்டு உருண்டை பிடிச்சு குடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஆஃபீஸ் போயிட்டு வர யாருக்கா இருந்தாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி டக்குன்னு செஞ்சு குடுக்கணும்னா, கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியே செஞ்சு குடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பா கருப்பு உளுந்துலாம் கிடைச்சா விட்றாதீங்க. அவ்ளோ நல்லது இருக்கு அதுல. முக்கியமா பெண்கள்லாம் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களோட இடுப்புக்கு ரொம்ப பலத்த குடுக்குங்க இந்த கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்த விட அந்த உளுந்துல இருக்க கருப்பு தோலு தாங்க அவ்ளோ சக்தி வாய்ந்தது. இப்ப இதே மாரி எல்லா உருண்டையும் நம்ம கை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அமுக்கி உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா? அந்த யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அது எப்படி யூடியூப் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவ மேக் பண்ணி போடுறேங்க. இப்ப பாருங்க ரொம்ப சூப்பரா நம்ம அழகா வந்து கருப்புளுந்து லட்டு எப்படி செய்றதுன்னு நம்ம பார்த்தோம். இதே மாரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்றவங்க கூட ஈஸியா செஞ்சிரலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இத செஞ்சு குடுங்க. உடம்புக்கு அவ்ளோ நல்லதுங்க. இப்ப பாருங்க மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுட்டோம். அவ்வளோதாங்க. ரொம்ப குயிக்கான டைம்லயே ஈஸியா ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபிய செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி தொடர்ந்து நம்ம சேனல்ல ஹெல்த்தி ரெசிபீஸா இனி தொடர்ந்து வருங்க. சூப்பரான கருப்புளுந்து லட்டு பார்க்கவே நல்லா சூப்பரா அட்டகாசமா இருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.